ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். இன்றைய திருமண வரன்கள் பெயர் பார்த்தீங்கன்னா நித்யா. எங்களோட வயசு 28 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி மகர ராசிங்க. ஜாதி வேளாளர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. அம்மா அப்பா 2 பேருமே ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கள். ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாதி தன்னுடையதாக இருக்கணும். ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்கள பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பிருந்தா. இவங்களோட வயசு 27 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி மீன ராசிங்க. இவங்களோட ஜாதி படையாச்சி இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பின்னிங் மில்லில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாதம் 15,000க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் மனம்ங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. அவ்வளோக்கா வசதி ஒன்றும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. அக்காவுக்கு மட்டும்தாங்க திருமணம் ஆகிருக்கு. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கூடிய மணமகனாக இருந்தால் மட்டும் போதும், தன்னுடைய ஃபேமிலியை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரதட்சணை எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காணக்கூடிய மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ரம்யா. இவங்களோட வயசு 27 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி ரிஷப ராசிங்க. இவங்களோட ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் 30,000க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. அம்மா அப்பா 2 பேருமே அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ஒரு தம்பிங்க. அண்ணாவுக்கு மட்டும் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும். ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். ஜாதி தன்னுடையதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஃபேமிலி ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஓரளவு வசதியாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை நல்லா பார்த்துக்கணும், அன்பாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்கூடிய மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற திருமண வரன்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.